வணக்கம் ராஜேஸ்வரி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உட்பட 4 பேர் பூட்டர் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை பல்கலைக்கழக துவங்கினர். ஓய்வுக்கு பிறகும் வருவாய் ஈட்டும் வகையில் லாப நோக்குடன் இந்த பவுண்டேஷன் துவங்கியதாக புகார் எழுந்தது. மேலும் புகார் தெரிவித்த பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவனை ஜாதி ரீதியாக திட்டியது என 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு உடனடியாக பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனிடையேதான் இந்த வழக்கு மீதான ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் உள்ளிட்ட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிமன்றம் 4 வாரங்களுக்கு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்துள்ளது. மேலும் பூட்டர் நிறுவனத்திற்கு பண பரிவர்த்தனை குறித்தும் கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில் பூட்டர் நிறுவனத்திற்கு பண பரிவர்த்தனைகள் குறித்து ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர் ஊதியம் குறித்தும் பூட்டர் நிறுவனத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தும் அதற்கான செலவினங்கள் குறித்துமான ஆவணங்களை தணிக்கை குழு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடந்துள்ள பண பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் பூட்டர் பவுண்டேஷன் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதா என்பது குறித்தும் சிறப்பு தணிக்கை குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு துணை இயக்குனர் லீலாவதி தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் 9வது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர். தணிக்கை குழுவினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் தற்பொழுது துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் ஆகியோர் பதவி ஏற்றது முதல் தற்போது வரை 6 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அரசுக்கு விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணியிலும் தணிக்கை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பதிவாளர் தங்கவேல் இந்த மாதம் இறுதியில் பணி ஓய்வு பெற உள்ளார். எனவே அவருக்கு பணி ஓய்வு வழங்காமல் பணியிடை நீக்கம் செய்து அவர் மீதான முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை அனுப்பி வைத்துள்ளனர். தணிக்கை குழுவின் ஆய்வில் முறைகேடு நடந்திருப்பது குறித்து தகவல் வெளியான நிலையில் இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பதிவாளர் நியமனம் தொடர்பாக விளக்கம் அளித்திடவும் தணிக்கை குழுவினர் கடிதம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. ராஜேஸ்வரி.